அது எடப்பாடியெல்லாம் அவர் நாட்டை அடமானம் வச்சுட்டா சார். விசில் அவருக்கு நாங்கள் ஊற்றிருப்போம், அடுத்த முறை உக்காந்தாக்கா இவருக்கு ஊற்றிடுவோம் நாங்கள் விசில். அப்படி 3 மாதத்தில் கொடுக்கலன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்களா? நாளைக்கு நான் முதலமைச்சர் நான் கூட சொல்லலாம், அது சாத்தியப்படுமா? பிளாக்ல விற்று ஊழல் பண்ணிட்டு நான் ஊழலேருந்து தடுக்க போகிறேன் அப்படி அது எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் எடப்பாடி அவர்கள் வந்து ஆண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்போம் அதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் சும்மா சார். அது முதல்ல வந்து பெண்களுக்கு கொடுக்கும்போது கிண்டல் பண்ணார், அது எப்படி முடியுன்னாரு, 1000 ரூபாய் எப்படி தர முடியுன்னாரு. ஆனால் இவர் எப்படியா சொல்கிறாரு, ஆணுக்கு இலவசம் கொடுக்குறான்ற 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறான்றார், எல்லாருக்கும் தரான்றார். அதாவது சும்மா அதாவது நம்ம மோடி அரசாங்கம் எப்படி சொல்லுதோ பொய் சொல்லி வாக்கு வாங்கினோம், வாங்கிட்ட பிறகு எப்படி இப்போ பீகாரில் நினச்சி பார்த்தீங்களா, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க எல்லா லேடிஸ்க்கு, 1 கோடி பேர் கொடுத்தாங்க. 2 மாதத்துல நான் தப்பாக அனுப்பிட்டோம் திருப்பி கொடுங்கன்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன சார் நம்புறது இவங்களுக்கு? அது எடப்பாடியெல்லாம் அவர் நாட்டை அடமானம் வச்சுட்டா சார். அதாவது உதயமின் எடுங்க அவர் தான் பண்ணார். நீட்டு வந்து ஜெயலலிதா வரைக்கும் இல்லை, இவர் வந்து கையெழுத்து போட்டார். இது மாதிரி எல்லாம் ஜிஎஸ்டி கூட அந்த அம்மா இருக்கிற முடியாதுன்னாங்க, ஆனால் இவர் கையெழுத்து போட்டார். அந்த ஜிஎஸ்டி பகிர்வை நம்ம நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது கொடுக்காமல் இவ்வளோ வளர்ச்சி அடைதான் கொடுத்தாங்கன்னா 50 வருஷம் கொடுத்தா எங்கேயோ போய்டும் தமிழ்நாடு. ஸோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா கூட்டணி பாத்தீங்களா மாநாடு பார்த்து மோடி வந்திருந்தாரு. வந்திருந்தாரு. டபுள் இன்ஜின் ஆச்சு எல்லாம் பேசி அதெல்லாம் சும்மா சார். இப்போ பீகார் என்னாச்சு, யூபி என்னாச்சு, டபுள் இன்ஜின் தானே, மகாராஷ்டிரா என்னாச்சு, எல்லாம் ஃப்ராட் தானே சார். இப்போ பீகார்லாம் 10 பிரிட்ஜு விழுந்து போச்சு, அவங்க கட்டம் தானே. அப்போ அந்த அளவுக்கு கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சும்மா பொய் சார். அன்றைக்கி சொன்னார்ல ஆளுக்கு 15 லட்சம் கொடுக்குறேன்னாரு, கடைசியில் நான் வந்து சும்மா சொன்னோம் ஜும்பலாம் அப்படின்னாரு. அப்புறம் என்னாச்சு, எல்லாம் இப்படி தான் இருக்காங்க. மக்களுக்காக செய்யக்கூடிய ஆளுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது. அவங்க வந்து மதவாதத்தை கையில் எடுத்துகிட்டு இந்துத்துவ கையில் எடுத்துகிட்டு பிரித்து பிரச்சனை பண்ண. அப்படி முக்கியமாக சார் யாராக இருந்தாலும் எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் தானே. அவன் கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தானே. வெளிநாட்டுன்னு வந்தாங்களா, வெளிநாட்டு மதமாக இருக்கலாம், ஆனால் அவனுக்கு நம்பிக்கை அவ்வளோதான் பிரச்சனை. அது இல்லாமல் இது பண்ணும்போது ரொம்ப மோசமாக இருக்குது சார். அதாவது மக்கள் நலனை வச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணோம், மக்கள் நலனுக்காக நிறைய பண்ணணும். அவங்க சுயநலத்துக்காக பார்க்குறாங்க. இங்கே கூட பாருங்கள், கேஸுக்காக கூட்டணி அமைக்கிற மாதிரி இருக்காங்களுடைய தன்னை சுயலை காப்பாற்றிக்க, தன்னுடைய சொந்தக்காரன் டிடிவி அப்படி தான். அவருக்கு 2 கேஸ் இருக்குது, அதனால் உள்ளே தூக்கி போடுறானோ டக்குன்னு இப்படி வந்துட்டார். ராமதாஸ் இப்போ மகன் இருக்கார்ல அன்புமணி, அவர் அப்படி தான். அதாவது மக்கள் நலனில் யாருங்க. இப்போ அன்புமணி என்ன சொல்கிற, ஒன்றுமே நடக்கலைன்றாரு. என்ன 5 வருஷம் தான் கோமாவில் படுத்திருந்தார். வந்து பார்க்க வேண்டியதான், எவ்வளோ நடக்குது பார்க்குறாருல. நியூஸ் பாருங்கள் டெய்லி. அங்கே டால்ஃபினை பார்த்துட்டு தான் பார்த்தாது. நான் வந்து பீச்சில் டால்ஃபின் வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிகிட்ருக்காரு. இங்கே உட்காந்து பார்க்க சொல்லுங்கள், மக்கள் மத்தியில் போய் பேச சொல்லுங்கள், எந்த போராட்டத்தை இறங்க சொல்லுங்கள். எந்த போராட்டம் வர மாட்டாங்க, மக்களுக்காக நிற்க மாட்டாங்க. ஆனால் வந்து ஏசி ரூமில் உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்துறாங்க. அது என்ன சார் போய் ஒன்றுமே கிடையாது இல்லையா? விஜய் வராரு சார். அவரெல்லாம் எனக்கு அவர் 10வது படிக்கும்போது எனக்கு தெரியும் சார். அவர் பற்றி 10th படிக்கும்போது எனக்கு தெரியும். அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருக்கேன், கரஸ்பாண்ட் பேசியிருக்கேன். அவரெல்லாம் அவர் சுயநலவாதி தான். அவர் வந்து சும்மா வந்து கிறிஸ்டின் நான் இது பண்ணிட்டோம் அப்படின்றாரு. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் மேலே. ஏன்னா அவருடைய நடவடிக்கை நிறைய தெரியும் நமக்கு. ஸோ அதனால் சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு வரேன்றாங்க சார். என்ன சம்பளத்தை விட்டார்? இப்போது என்ன தெரியுங்களா, அதிகாரம் கைக்கு வந்தார், அங்கே 2250 கோடி தான், இங்கே 25,000 கோடி சம்பாதிக்க பிளான் பண்ணுறாரு. யாருமே சம்பளத்தை விட்டு கூட ஒன்றும் கிடையாது சார். இப்போ ஒன்றும் இல்லை, என்ன சம்பளம், 200 ரூபாய் டிக்கெட்டாக 2000 3000 வாங்கி வர காசு தான் சம்பளம், புரியுதா? அப்போ யாரை ஏமாத்துறேன்? இதே ஊழல் பண்ணிகிட்டு இருக்காதில்ல, ஊழல் பண்ணிவிட்டு பிளாக்ல விற்று ஊழல் பண்ணிவிட்டு நான் ஊழலேருந்து தடுக்க போகிறேன் அப்படி. அது எப்படி நம்ப முடியும்? அதெல்லாம் ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்லாம் சொல்கிறாரு, சாத்தியம்? அது சாத்தியம் ஆகாது. அது சும்மா சொல்கிறாரு. இதெல்லாம் முதல்ல ஆட்சி வராருன்னு பார்க்கலாம், அப்புறம் அதுக்கப்புறம் வரமாட்டார். மோடியெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க. இன்றைக்கி வந்து மோடி வந்து நமக்கு எதுவுமே செய்யலைங்க. அவன் எந்த ஒரு கல்வி உதவி கூட கொடுக்க மாட்டேன்றான். மற்ற எந்த விஷயத்துக்குமே மோடி வந்து சரியில்லை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து திமுக தான் வெற்றி பெறும். 210 தொகுதி திமுக அடிக்குது. விஜய் வந்து நாங்கள் அதாவது ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் நின்று இருக்கணும். எந்த ஒரு இதுவும் அது வந்து நான் தான் முதலமைச்சர்ன்ற போது அது ரொம்ப கஷ்டம். அது திமுக அழிக்கலாம் அப்படிலாம் பேசுறாரு. அதெல்லாம் திமுக எல்லாரையும் பார்த்துட்டோங்க. எத்தனை மிஸ்ஸாக பார்த்துட்டோம், இந்திரா காந்தியை பார்த்துட்டோம், எல்லாரையுமே பார்த்துட்டோங்க. இதெல்லாம் வந்து ஒரு நடிகை வந்து என்ன பண்ணுவார்? ஒன்றுமே ஸ்டாலின் வந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவங்களாம் மூத்த இப்போ அதிமுக கூட எடுத்துனா கூட அவங்களாம் பெரிய அரசியல்வாதிங்க. அவங்களெல்லாம் போய் என்ன பண்ண முடியும்? உண்மை தானே. ஆனால் அவர் நான் தான் முதலமைச்சர்னு விஜய் சொல்கிறாரு. அது எப்படியும் வர முடியும்? 4 லட்சம் பேர் அவர் கூறுறாங்க. ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டு வச்சாரோ 40 லட்சம் ஓட்டு தான். 2.5 கோடி பேர் ஓட்டு போடணும். கிட்டத்தட்ட 1.5 கோடி ஓட்டு போட்டால் தான் ஒரு ஆட்சி அமைக்க முடியும். இவர் 40 லட்சம் பேர் வச்சுன்னு வந்துடுவாரா?
வர முடியாது. கரூர் அப்பவுமே வந்து மக்களுக்கு ஓடிட்டாரு, எப்படி பார்க்குறீங்க? அது ஆமாம் கரூர் சம்பவம். ஆமாம் பின்னா எதுங்க நின்று பதில் சொல்லணும். ஒரு முதலமைச்சர் வந்து அந்த ராத்திரியில் ஓடி போய் எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டலில் போய் ஆறுதல் சொல்கிறாரு. இவர் வந்து ஃப்ளைட்டில் நிருபருங்க நீங்கள் கூப்பிட்றீங்க நின்று கேட்டு போங்கன்னாரு. உடனே ஓடி போய் தனியமான தைரி ஊட்டம் செய்கிறாரு. வந்து படுத்து ஒரு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு எப்படி பார்க்குறீங்க? அச்சின்னு தான் விசில் அவனும் கூட விசில் தானே. அணில் விசில் அதானே, அவரும் விசில் தான். அவர் ஊஞ்சினா அவர் வீட்டில் படுத்து தண்ணி வச்சு பத்து பண்ணி தான். திரிசா இருந்தால் திரிசாவோட என்ஜாய் பண்ணிக்கின்னு. இவர் இல்லை எவன் வந்தாலும் திமுகவுக்கு செங்கலாம் ஊத முடியாது. விசில் ஊதி நாங்கள் அழிச்சிருவோம்னு பேசுகிறாங்க. விசில் அவருக்கு நாங்கள் ஊற்றிடுவோம். அடுத்த முறை உக்காந்தாக்கா இவருக்கு ஊற்றிடுவோம் நாங்கள் விசில். அப்படி கண்டிப்பாக உண்மைங்க. நடிகை வந்து இவ்வளோ தூரம் நீ சினிமாவில் கூத்தாச்சு இப்போ இவ்வளோ தூரம் பத்து நின்று நேற்று வந்து திமுக அழிச்சிடுவேன், திமுக ஸ்டாலினை ஓச்சிடுவேன். நாங்கள் முடியுமா? அதெல்லாம் நடைமுறை சாத்தியமா? முடியாது. விசில் அடிச்சா குஞ்சுங்க. விசில் அடித்தா குஞ்சுங்க தான் அணில் குஞ்சுகள் அணில் சின்னம் கொடுத்துருந்தா வர இன்னும் டாப்பாக வந்திருக்கோம். அவங்களுக்கு மற்ற மலை ஏறுறதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டில் குதிக்கிறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். சார் 2026 எப்படி? 26 சூப்பர் திமுக தான் வரப்போகுது. ஆண்களுக்கெல்லாம் பேருந்து இலவசம் அப்படின்னா அது சாத்தியமானது? அது வேண்டாம் ஒரு விஷயம். அது போட்டால் ஆட்டோ ஓட்டுறவங்க மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அது தேவையில்லாத விஷயம். 2000 வேண்டாம், எதுவும் வேணாம். அது சாத்தியமான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது 2000 ரூபா கொடுக்கறது கொடுப்பாங்க. ஆட்சி முடியும் போது 4.5 வருஷத்தில் அப்புறம் கொடுப்பாங்க. நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஒரு எடப்பாடி அப்படி ஒரு தப்பாக அறிவிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை ஆசையை தூண்டுறாரு, போட்டு பார்க்குறாரு. வீடும் தரன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, கட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது சாத்தியமா? அது ஆல்ரெடி கொடுக்குற முடியும், ஆனால் கொடுப்பாங்க தான் கேள்வி. ஆட்சியை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி. ஆமாம், நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. அப்படி 3 மாதத்தில் கொடுக்கலன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்களா? முடியுமா? முடியாதுல்ல. வந்தது தான். எடப்பாடி வந்து ஆண்களுக்கும் பேருந்து இலவசம்னு சொல்கிறாரு. அது வந்து ஏற்கனவே ரொம்ப கவர்மெண்ட் இதில் கடனை வாங்கிட்டு இருக்கு. அதுவும் பிரிவு விட்டாங்கன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு 10 ரூபா காசு இல்லாமல் யாருக்கும் கிடையாது. எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போய் அவங்க சொந்த காசில் அவங்க வந்து உரிமையோட பஸ்ஸில் போகிறாங்க. அது ரொம்ப இடைஞ்சல். மகளிருக்கு 2000 ரூபான்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. அது சாத்தியமான? அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. 2000 ரூபா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். விஜய் வந்து புதுசாக வரதுனால அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது புதுசாக ரொம்ப கஷ்டம்தான். எல்லாம் இளைஞர் ஓட்டு தான் இருக்குது. அது வந்து இளைஞர் ஓட்டு வந்து அந்த அவங்க ரசிகர் இந்த இவங்க வந்து சின்ன பசங்க ஓட்டு போனாங்க. இந்த பெரியவங்க ஓட்டுக்கு தான் பெரிய விஷயம். அப்போ வந்து 90ல் இருக்கிறவங்க தான் அது பெரிய விஷயம். இளைஞர் ஓட்டுலாம் அதெல்லாம் இது சாமர்த்தியம் கிடையாது. ஜெயிக்க முடியாது. ஆமாம், அதெல்லாம் ஜெயிக்க கஷ்டம்தான். 234 தொகுதியில் 121 வந்தாலே அது பெரிய அதிசயம்தான். அவங்க தான் சிஎம். 121 வர்றதுக்கு எதிர்கட்சியும் வர விட மாட்டாங்க, இந்த கட்சியும் வர விட மாட்டாங்க, எல்லா கட்சியும் வர விட மாட்டாங்க. யாருக்கும் அதெல்லாம் வாய்ப்பு கொடுக்க முடியாது. ஆண்களுக்கு தரதுன்றது சாத்தியமானது? ஆண்களுக்கு தேவையில்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வராங்க. எல்லோரும் டிக்கெட் வாங்கி போய் தான் ஆகணும். இல்லை பைக் வச்சுருங்க, பைக்கில் பெட்ரோல் போடுறாங்க, எல்லாமே பண்ணி தான் போய் தான் ஆகணும். அது ஆண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாது தான். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபான்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. அது சாத்தியமா? எனக்கு தெரிஞ்சு அந்த உரிமை தொகை எல்லாருக்கும் தேவையில்லாது. ரொம்ப எப்படி சொல்ல வறுமையில் இருக்காங்களே அவங்கள செலக்ட் பண்ணி கொடுத்தா அது நல்ல விஷயம் தான். ஆண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் தரான்னு சொல்கிறாங்க. அது சாத்தியமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ. சரி, அப்போ எடப்பாடி அவர் சொல்கிறாரு, அது எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க எப்படியோ வருவாங்களா தெரில. எனக்கு தெரிஞ்சு தளபதி தான் வருவார் ஆட்சிக்கு. தேர்தல் அறிக்கை இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஆண்களுக்கும் பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆட்டோ டிரைவர்ஸு, கார் டிரைவர்ஸுக்கெல்லாம் எல்லாமே டோட்டலாக பாதிப்பு தான் இது. பப்ளிக் வண்டி ஓட்டுறவங்க எல்லாத்துக்கும் பாதிப்பு தான் இது. இது தெரியாமல் தான் ஒரு அறிக்கை விட்டாரு. அவர் எல்லாருமே செய்வாங்கங்கிறதெல்லாம் நம்பிக்கை கிடையாதுல்ல. விஜய் வராரு எப்படி? அவர் வராருன்னா அவர் வந்து இது வரைக்கும் ஃபீல்டில் ஒர்க்கில் பார்க்கல. நம்ம ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்க்க முடியும். எல்லாரும் இன்னைக்கு கூட நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். வரது முன்னாடியே அவர் நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. அது சொல்லட்டும், அது யார் வேணுமா நான் கூட சொல்லலாம். நாளைக்கு நான் முதலமைச்சர் நான் கூட சொல்லலாம். அது சாத்தியப்படுமா? எனக்கு என்னென்ன பலம் இருக்குது, எல்லா பலமும் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும்ல. அது வரட்டும். எலெக்ஷனில் வந்து நின்று பார்த்துட்டு எல்லாருமே அப்படி தானே ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிறோம். 40 பேர் நிற்பான். அதில் எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க? 3 பேர் 2 பேர் இதுதானே. அது மாதிரி தான் இதுவும்.